கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல். ஹோலினஸ் ஆர் ஹெல் என்கிறதான செய்தியின் தமிழாக்கம் பரிசுத்தம் அல்லது நரகம். முதலாம் பாகம். இப்பொழுது நான் 1 யோவான் 2 அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள் முடிய வாசிக்கிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாயிருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 முதல் 18 வசனங்கள் வரை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட பரிசுத்த வார்த்தையோடு தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. ஆமேன். இந்த செய்தியின் தலைப்பு பரிசுத்தம் அல்லது நரகம். தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று. அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அந்த தராதரத்தை நீங்கள் அடையவில்லை என்றால் ஒரே ஒரு இடம்தான் உங்களுக்கு விடப்பட்டிருக்கிறது. அது உபத்திரவத்திற்கு உள்ளாக செல்லுதல் அல்லது நரகம். ஆகவே அது பரிசுத்தம் அல்லது நரகம். தேவனுடைய முகத்தை காண்பதற்கும் மனுஷகுமாரனின் வெளிப்பாட்டை தெய்வீக வெளிப்பாட்டில் புரிந்து கொள்ள பரிசுத்தம் அவசியம். எடுத்துக்கொள்ளப்படுதலே நீங்கள் போக வேண்டுமென்றால் நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும். ஆனால் மாம்ச ரூபத்தில் அல்ல. ஏனென்றால் அவர் இன்று இவ்வுலகத்திலே மாம்சத்தின் ரூபத்தில் இல்லை. அவர் வார்த்தையின் வடிவில் இருக்கிறார். அந்த தியோபனி என்கிறதான ஆவிக்குரிய சரீரம். ஒருவேளை அவர் மாம்ச ரூபத்தில் இங்கே இருந்தால் கூட உங்களுடைய மாம்ச கண்களால் கர்த்தரை பார்த்து எடுத்துக்கொள்ளப்படுதலில் போக முடியாது. அது தேவனுடைய திட்டம் அல்ல. சகோதரன் பேதுரு 3.5 வருடம் அவரை தன் சொந்த மாம்ச கண்களால் பார்த்தும் கூட இயேசு அவனிடம், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவர் அவ்வாறே திரும்பி, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய் பேதுருவே என்று கேட்டார். அதற்கு சகோதரன் பேதுரு சரியான வார்த்தைகளை பொருத்தினான். அப்பொழுது அவர், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவானவரே என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்துவானவரை தெய்வீக வெளிப்பாட்டினாலே புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை கல்வியினாலோ அல்லது வேதாகம கல்லூரியிலோ புரிந்து கொள்ள முடியாது. அவர் உத்தமமும் தாழ்மையும் உள்ள இருதயத்திற்கு தெய்வீக வெளிப்பாட்டில் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். நீ ஒரு படித்தவனானாலும் படிக்காதவனானாலும் புதிய பிறப்பு மனுஷகுமாரனுடைய வெளிப்பாட்டில் இணைக்கப்பட்டிருக்கிறது. நான் சகோதரன் பிரணாமை மேற்கோளிட்டு காட்டுகிறேன். நீங்கள் சொல்லலாம், நல்லது சகோதரன் பிரணாம்,
புதிய பிறப்பு என்றால் என்ன என்று. அது தனிப்பட்ட முறையிலே இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. கிறிஸ்துவே ரகசியம் என்கிறதான செய்தி 1963 வருடம். அவர் புறஜாதிகளுக்கு தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் வெளிப்பட்டார். ஆகையால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்க முடியாது. அல்லது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை தேவகுமாரனில் மாத்திரமே பெற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்க முடியாது. ஏனென்றால் அது சபை காலங்களிலே கடந்து வந்தது. ஆகையால் தான் அவர்கள் அதை திருத்துவமாக்கிவிட்டார்கள். ஆகவே உலகம் சோதோம் கொமராவின் நாட்களில் நடந்தவற்றிற்கு திரும்பிச் செல்லும் கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வெளிப்பட வேண்டும். நாம் தான் சோதோம் குமரா காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சந்ததி. எத்தனை பேர் நாம் அந்த நாட்களில் தான் ஜீவிக்கிறோம் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள்? ஆமேன் பிள்ளைகளே, ஆமேன் என்று நீங்கள் சொல்லுவதன் மூலம் நீங்கள் ஏதோ ஒன்றிற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். அது என்னவெனில், நீங்கள் நிச்சயமாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட வேண்டும் என்பதை உலகம் சோதோம் குமராவின் காலத்தில் உள்ளது, ஆகையால் இந்த காலத்தில்தான் மனுஷகுமாரன் வெளிப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள். ஆகவே எந்த ஒரு மனிதனும் நாம் சோதோம் குமரா நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் லூக்கா 17:30 ஒப்புக்கொண்டு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்வானானால், யார் அவர், எங்கே அவர், எவ்வாறு அவர் வந்தார், எப்போது அவர் வந்தார் என்பதெல்லாம் முக்கியமானவைகளாகும். நீங்கள் அந்த வெளிப்பாட்டை கேட்கும் பொழுது அதை குறித்து யூகிக்க வேண்டாம், அதனோடு சண்டை போட வேண்டாம், வருத்தம் அடைய வேண்டாம். பிரியமானவர்களே, நீங்கள் சகோதரன் பிரணாமை நேசிக்கிறீர்கள், அவருடைய செய்தியை விசுவாசிக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் சகோதரன் பிரணாமின் செய்தியில் அவர் கூறினார், மனுஷகுமாரன் வெளிப்பட வேண்டும் என்று. சகோதரன் பிரணாம் இன்று கடந்து சென்று விட்டார். ஆனால் மனுஷகுமாரன் இன்னுமாய் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மேலும் அவர் தொடர்ந்து தன்னை இஸ்ரவேலுக்கு 2 தீர்க்கதரிசிகள் மூலம் வெளிப்படுத்துவார். ஆகவே மனுஷகுமாரனின் வெளிப்பாடு இப்பொழுது இவ்வுலகத்தில் இருக்கிறது. மேலும் கர்த்தர் தாமே பரிசுத்தத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தத்தின் செய்தியை நிறைவேற்றும்படி தீர்மானிக்கிற எளிமையும் தாழ்மையுமுள்ள ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். நான் கடந்த செய்தியில் உங்களை உற்சாகப்படுத்தும்படி கூறினது, உங்களில் அநேக காரியங்கள் இன்னுமாய் தொங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள பரிபூரணமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நீங்கள் செய்ய விரும்புகிறதெல்லாம் அந்த பரிசுத்தத்தின் செய்தியை அடையாளம் கண்டுகொண்டு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் முயற்சித்து போராடி உங்களுடைய பலவீனங்களை மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதெல்லாம் அங்கேதானே கர்த்தர் அவருடைய இயற்கைக்கு மேம்பட்ட கிருபையை இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் மூலம் கொடுப்பார். இப்பொழுது நீங்கள் திரும்பிச் சென்று பிசாசின் வஞ்சனையில் இருக்கிற பரிசுத்தமில்லாமல் ஜீவிக்கவும் விபச்சாரத்தில் ஜீவிக்கவும் கூடாதபடி பாதாளத்தின் வாசல்களான இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவாய். எந்த ஒரு மனிதனாவது பிசாசின் வஞ்சனையால் வஞ்சிக்கப்பட்டு வியாக்கியானத்தினாலும் கோட்பாட்டினாலும் வேசித்தனத்தினாலும் விழுந்து போய் பண வசூலிப்பு திட்டத்திலும் மற்ற காரியங்களிலும் இருந்து கொண்டு மனுஷகுமாரனின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டதாக உரிமை கோருவானாகில் அவன் இன்னும் மறுபடியும் பிறக்கவில்லை. ஏனென்றால் பாதாளத்தின் வாசல்கள் அவனை மேற்கொண்டு விட்டன என்பதை அது நிரூபிக்கிறது. இது ஒரு ஊதுகுழல் போல தெளிவாக உள்ளது. பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே அது பரிசுத்தம் அல்லது நரகம். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு இல்லாமல் நீங்கள் உபத்திரவத்திற்கும் கூடுமானால் நரகத்திற்கும் செல்வீர்கள். ஆகவே அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பிள்ளைகளே, ஒருவேளை நீ சபையிலே பிறந்திருந்தாலும் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று கூறிக்கொண்டாலும் பரிசுத்தத்தின் செய்தியை நிறைவேற்ற விருப்பம் கொள்ள வேண்டும். மேலும் நான் சொன்னது போல் பரிசுத்தத்தின் செய்தி மிக எளிமையானது. அது உலகத்தின் காரியங்களுக்கு எதிர்த்து நிற்பதாகும். நீங்கள் சரியாக உடுத்த வேண்டும், சரியாக நடந்து கொள்ள வேண்டும். ஆண்களும் பெண்களும் இருவரும், ஆண்கள் தங்கள் குடும்பத்தை சரியான விதத்தில் நடத்த வேண்டும். அவர்களுடைய வீட்டில் தொலைக்காட்சி பெட்டியை அப்புறப்படுத்த வேண்டும். அவர்கள் விளையாட்டு களத்திலிருந்து வெளியே வர வேண்டும்.
இவையெல்லாம் சேர்த்தால்தான் பரிசுத்தத்தின் செய்தி. நீங்கள் சரியான பாடல்களை கேட்க வேண்டும், சரியான பாடல்களை பாட வேண்டும். ஆம், மேலும் அதனோடு செல்கிற மற்ற காரியங்கள் எல்லாம். ஆகவே தாம் நாம் இது போன்ற பல பரிசுத்தத்தின் தராதரங்களுக்கு கூடாக கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள் விடப்பட்டிருக்கின்றன. ஆனால் நான் அதையும் திணிக்கப் போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் அதில் ஒவ்வொரு துளியும் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் சந்தேகப்படுவீர்களானால் இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு ஆலோசித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அது பரிசுத்தம் அல்லது நரகம். அது சரியாக இங்கே 1 யோவானிலே இந்த வேத வாக்கியம் நான் என்ன சொல்லுகிறேனோ அதை உறுதிப்படுத்துகிறது. மேலும் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை மல்கியா 4 தேவனுடைய பரிசுத்த செய்தியாளனாகிய வில்லியம் பிரன்னாம் உறுதிப்படுத்தினார். இந்த ஒரு வேத வாக்கியம் தேவனுடைய பரிசுத்தத்தின் செய்தியையும் உள்ளடக்கியுள்ளது. இன்னும் பல புதிய காரியங்கள் இவ்வுலகத்தில் வந்திருக்கின்றது. அது சகோதரன் பிரன்னாமினாலும் மேலும் வேதாகமத்தினாலும் கூட கண்டனம் தெரிவிக்கப்படவில்லை. ஒரு கிறிஸ்தவ மனசாட்சி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மறுபடியும் பிறந்தவன் அவ்வாறு வழிநடத்தப்பட்டு அவை எல்லாவற்றையும் கண்டனம் செய்வான். ஆம், பரிசுத்த ஆவி இவை எல்லாவற்றையும் கண்டனம் செய்யும். ஆகவே இந்த வேத வசனத்தை நான் நேசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று 1 யோவான் 2 14 முதல் 17 வசனங்கள் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், அது பரிசுத்தம் அல்லது நரகம் என்று. ஒன்று நாம் பரிசுத்தத்தின் செய்தியை கடைபிடிக்க வேண்டும், அல்லது நீங்கள் இழந்து போவீர்கள். ஆம், அதைத்தான் வேதம் உரைக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆகவே அங்கேதான் நாம் இருக்கிறோம், என்றென்றைக்கும் நிலைத்திருத்தல். ஆகவே இந்த முழு உலகமும் தான் பெற்றிருக்கிற அனைத்தையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய 3 காரியங்களில் ஒன்றிணைந்து காணப்படுகிறது. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம், இந்த 3 காரியங்களில் இந்த முழு உலகமும் இதுவரை இவ்வுலகத்தில் ஜீவித்த ஜனங்களும் இப்பொழுது இருப்பவர்களும் இந்த 3 காரியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். மாம்சத்தின் இச்சை என்பது இதுவரை செய்யப்பட்டதும் இப்போதும் போய்கொண்டிருக்கிறதான சகலவித நெறியற்ற காரியங்களையும் சுட்டி காட்டுகிறது. கண்களின் இச்சையானது நாம் விரும்புகிறதான இவ்வாழ்க்கையின் இயற்கையான காரியங்களை கொண்டிருக்கிறது. அது ஒழுக்கமற்ற காரியங்கள். ஒரு வாகனமோ அல்லது ஒரு வீடோ, ஒரு மாமரமோ அல்லது ஒரு நாயோ, பிறருடைய மனைவியை இச்சிப்பதோ, பணத்தின் மேல் பேராசையோ, வீட்டின் மேல் பேராசையோ, ஒரு சகோதரி உடுத்தியிருக்கிற உடையின் பேரில் பொறாமை கொள்வதோ போன்ற காரியங்களை உள்ளடக்கியுள்ளது. இவை அனைத்தும் கண்களின் இச்சையாக உள்ளது. கடைசியாக ஜீவனத்தின் பெருமை. நீங்கள் ஜீவனத்தின் பெருமையை குறித்து சொல்லுவீர்களானால், பிரியமானவர்களே, இந்த வசனங்களை குறித்து பிரசங்கித்து முடிக்க முடியுமா என்று நான் யோசிக்கிறேன். நாம் இந்த வேத வசனங்களை நம்மால் பிரசங்கித்து முடிக்க முடியாது. ஏனென்றால் அந்த 3 காரியங்களில் தான் அந்த அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியால் அசைக்கப்பட்டு இந்த முழு மனித இனத்தையும் முழு உலகத்தையும் உலகத்தின் அமைப்பையும் இந்த வசனத்தில் அவர்கள் சுருக்கிவிட்டனர். ஆம், இங்கேயே முழு உலகத்தையும் சுருக்கி பொழிப்புரைத்து விட்டனர். ஓ என் தேவனே, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை மிகவும் இனிமையானது. ஆம், இனிமை, இனிமை. என் ஆத்துமாவிற்கு அது இனிமையானது. எவ்வாறு ஜனங்கள் இந்த வேத வசனத்தை வாசிக்காமல் இருக்கின்றனர் என்று எனக்கு புரியவில்லை. அப்போஸ்தலர்கள் இன்னும் சற்று கடந்து சொன்னார், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் இவ்வுலகத்தின் ஒழுங்கும் ஒழிந்து போம்.
உங்களால் கல்வியினால் நீங்கள் எதை சம்பாதிக்க முயற்சிக்கிறீர்களோ, நீங்கள் குவியலாக சேர்த்த பணமும், நீங்கள் கொண்டிருக்கிறதான நல்ல ஆடைகள், உங்கள் வீட்டு பிள்ளைகளை குறித்து பெருமை அடித்துக் கொள்ளும் அனைத்தும், உங்கள் வீடு, உங்கள் அழகு எவ்வளவுதான் சௌந்தரியமாக இருப்பினும், எவ்வளவுதான் கற்றிருந்தாலும், நீங்கள் எங்கே வேலை செய்தாலும் எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளே, இப்பொழுது தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய வார்த்தையை கை கொள்ளுதலாகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனெவனோ, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவனெவனோ, மனம் திரும்புகிறவனெவனோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறவனெவனோ, நீதியின் பாதையில் செல்கிறவனெவனோ, மறுபடியும் பிறக்கிறவனெவனோ, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளப் போகிறவனெவனோ, அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆம், அது உண்மை. ஓ என் தேவனே, உங்களால் அதை மதிப்பிட முடிகிறதா? பிரியமான பிள்ளைகளே, என்றென்றைக்கும் நிலைத்திருத்தல். நான் 10 லட்சம் வருடம் வாழ்ந்து முடிந்தும் 100 கோடி வருடங்கள் வாழ்ந்தும் இன்னுமாய் நான் துவங்க கூட இல்லை. ஏனென்றால் அது நித்தியமானது. அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இருக்க போவதில்லை. நாம் அவ்வாறு வாழ்ந்தால் சோர்ந்து போக போவதும் இல்லை. சகோதரிகளே, உங்கள் அழகை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். இப்பொழுது மிக அழகாக இருக்கும் நீங்கள் சில வருடம் செல்லட்டும், அப்பொழுது நீங்கள் உங்களை கண்ணாடியிலே பார்ப்பதற்கே வெட்கப்படுவீர்கள். நான் அநேக சகோதரிகளை சந்தித்திருக்கிறேன். நான் அவர்களிடத்தில் உம்முடைய வயது என்ன என்று கேட்டால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். அது மனித தன்மையில் உள்ள ஒரு காரியம் சகோதரர்களே. நீங்கள் வயதாகும் போது ஒரு சோகம் ஏற்படுகிறது. அவர்கள் தங்களுடைய வயதை தெரிவிக்க விரும்புகிறதில்லை. இல்லை, நீங்கள் பாருங்கள், வயதாகி போக நீங்கள் பிறக்கவில்லை. ஆகையால் தான் அது மனித தன்மையில் உள்ள ஏதோ ஒன்று அவன் நித்தியமாக வாழ வேண்டியவன் என்று அவனுக்கு சொல்லுகிறது. ஓ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காரியங்களை ஒன்றிணைத்து காட்டிய விதத்தை நான் விரும்புகிறேன். அவர் சொன்னார், உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்றான். இதுதான் இன்றும் மற்றும் பல நாட்களிலும் நாம் இந்த பழைய கண்மலையை போல கடந்து வந்தோம். நம்முடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான். நாம் இந்த காலை வேளையிலே மீண்டும் கூடி வந்ததன் நோக்கம் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதன்படி செய்வதுதான். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்காக சர்வ வல்ல தேவன் கொண்டிருக்கும் சித்தம் என்னவென்று பரிச்சயம் செய்ய முயன்று கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் நாம் தவறுகிறோம், சில நேரங்களில் நாம் அறியாதிருக்கிறோம், சில நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம், சில நேரங்களில் பற்பல சோதனைகளால் பாரமாகி விடுகிறோம், சில நேரங்களில் சோர்வு உண்டாகி விழுந்து விடுகிறோம், சில நேரங்களில் நாம் போகிறோமோ இல்லை வருகிறோமோ என்று கூட தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நோக்கம் தேவனுடைய சித்தத்தை செய்வதாய் இருக்குமானால் பயப்படாதீர்கள். அவர் உங்களை கூட்டிச் செல்லுவார். அதை உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஓ ஆமேன். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்றார். லூக்கா 22 31 மற்றும் 32. ஓ, பேதுருவின் விசுவாசம் ஒருபோதும் ஒழிந்து போகவில்லை என் நண்பனே. இல்லை, பேதுரு விசுவாசித்தான். அவன் ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருந்தார். மேலும் அவன் மனுஷகுமாரனின் வெளிப்பாட்டை பெற்றிருந்ததினால் பாதாளத்தின் வாசல்கள் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. ஆகையால் தான் அவனுடைய விசுவாசம் ஒருபோதும் ஒழியவில்லை. இல்லை ஐயா. ஆனால் பேதுரு பலவீனப்பட்டு கர்த்தரை மறுதலித்தான். ஆனால் உடனடியாக மனம் திரும்பினான். சில வஞ்சிக்கப்பட்ட பிரசங்கிகள் ஒரு வஞ்சனைக்குள்ளாக பின் சென்று பின்பு 2 வஞ்சனைகளை பின்தொடர்ந்து பின்பு 3 வஞ்சனைகள் என்று சென்று தன்னுடைய முழு சபையையும் வஞ்சனைக்குள்ளாக நடத்தி எல்லா விதமான ஆத்தும உறவு கொண்டு சோல் மேட்டிங் தன்னுடைய சபையை மூடிவிட்டு இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு பின்பு அவர்கள் பாருங்கள், பேதுருவும் வஞ்சிக்கப்பட்டான், நாங்களும் அதே போல் வஞ்சிக்கப்பட்டோம், ஆனால் நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சாக்குப்போக்கு சொல்லுகிறார்கள். எப்போதாகிலும் நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒரு அஞ்ஞானியின் பின் செல்வீர்களானால் நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை. என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கிறது,
அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். எப்போதாவது நீங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட மெய்ப்பனை விட்டு, தேவனால் கொடுக்கப்பட்ட செய்தியாளனையும் தீர்க்கதரிசியையும் விட்டுவிட்டு ஒரு மத வெறியனையும் ஒரு மூட மதவாதியனையும் ஒரு கள்ள தீர்க்கதரிசியையும் கள்ள கிறிஸ்துவையும் பின்பற்றுவாயாகில் நீர் மறுபடியும் பிறக்கவில்லை என்றும் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொண்டு விட்டது என்றும் அது நிரூபிக்கிறது. எப்போதாகிலும் நீ அதன் பின்பு விபச்சாரத்தில் விழுந்து போனால் நீ ஒருபோதும் மறுபடியும் பிறக்கவில்லை. எப்போதாகிலும் நீ வேசித்தனம் செய்து ஆண் புணர்ச்சியில் ஈடுபட்டு உன்னுடைய சபையை மீண்டும் உலகிற்கு வழிநடத்தி தேவனற்ற காரியங்களுக்குள் நடத்தி தொலைக்காட்சியை கொண்டு வந்து விளையாட்டை மீண்டும் கொண்டு வந்து சோதோமின் சூழ்ச்சிகளை கொண்டு வந்தால் அது நீ ஒரு தாறுமாறாக்கப்பட்ட பிரசங்கி என்று காட்டுகிறது. மேலும் மரமானது தன்னுடைய கனிகளினாலே அறியப்படுகிறது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நீங்கள் உங்களை எவ்வாறாகிலும் உரிமை கோரிக்கொள்ளலாம். நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்றும் உரிமை கோரிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கும் கனிகளை நான் பார்க்கட்டும். மக்கள் கொடுக்கும் கனி தொலைக்காட்சியை மீண்டும் கொண்டு வந்து, விளையாட்டை மீண்டும் கொண்டு வந்து, அருவருப்பான உடைகளையும் மீண்டும் கொண்டு வந்தது. நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. செய்தியை பின்பற்றுகிறவர்களே, நீங்கள் சரியான வழியில் நிலைநிறுத்தப்பட்டு பல வருடங்களுக்கு பிறகு அதை புரட்டி போட்டு ஏதோ தவறானதொன்றை பின்பற்றுவீர்களானால் நீங்கள் ஒரு வேத புரட்டர். அதை குறித்துதான் நான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு மனிதனாவது இந்த பரிசுத்த தராதரங்களின் செய்தியை மாற்றுவானானால் அவன் ஒரு வேத புரட்டன். மேலும் எந்த ஒரு மாற்றமும் இந்த பரிசுத்தத்தின் செய்தியில் வந்தால் அது ஒரு வேத புரட்டு. 1 யோவானில் உள்ள வேத வாக்கியம் இந்த முழு உலகத்தையும் சுருக்கி சரியாக சோதோம் கொமரா நாட்களில் நடந்தவைகளோடு பொருந்துகிறது. ஏனென்றால் அது சோதோமின் நாட்களையும் நோவாவின் நாட்களையும் ஒன்றாக சேர்த்து நம்முடைய நாட்களில் அது கிரியை செய்கிறது. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாம்சத்தின் இச்சைகளாயிருக்கின்றன. அதுதான் சோதோம் கொமரா. கண்களின் இச்சை, அது பேராசை. தொலைக்காட்சி பெட்டி. நீங்கள் கேட்கலாம், தொலைக்காட்சியை குறித்த வேத வசனம் எங்கே என்று. அது சரியாக அங்கே 1 யோவானில் சரியாக அதன் உள்ளே கண்களின் இச்சை, அதுதான் தொலைக்காட்சியை குறித்த வேத வாக்கியம். நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியை நேசித்தால் நீங்கள் ஒரு உலகத்தின் பொருளை பெற்றிருக்கிறீர்கள். மேலும் அது கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாம். இவ்வுலகத்தில் ஒரு பெரிய குப்பையாயிருக்கிறது. நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீ ஒரு நாயை காட்டிலும் பெரியவன் அல்ல. நான் எங்கே வேலை பார்க்கிறேன் தெரியுமா? ஆம், குப்பை கூலத்தை ஏற்றுபவனாய் இருந்தால் உனக்கும் அதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதிகமான பெருமை. பிரியமானவர்களே, சிறிதளவு படிப்பை உன் தலையிலே ஏற்றிக்கொண்டு நான் யார் தெரியுமா, நான் யார் என்று நீ சொல்லுகிறாய். யார் நீ? நீ ஒரு நாயை தவிர வேறொன்றுமில்லை. கிறிஸ்து இல்லாமல் நீ ஒரு நாய்தான். ஆம், நம்மில் உள்ள ஒரே ஒரு நல்ல காரியம் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. தேவன் ஒருவர் தவிர நல்லவர் என்று எவரையும் அழைக்காதீர்கள். இங்கே இந்த வேத வாக்கியம் சரியாக சோதோம் கொமராவை பொருத்துகிறதா இருக்கிறது. மற்றும் ரோமர் 1ஆம் அதிகாரத்தோடு அது இணைத்து உலகத்தின் காரியங்களை உள்ளடக்கி கொண்டதாய் இருக்கிறது. ஓ பிரியமான பிள்ளைகளே, உலகத்தில் உள்ளவைகள் குப்பைகள் போல உள்ளன. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நாளிலே இங்கிருந்து வெளியே சென்று அந்த சரீரத்திற்குள் சென்ற பின் திரும்பி எங்கிருந்து வந்தீர்கள் என்று பார்ப்பீர்களானால் நீங்கள் ஒரு குப்பை கூலத்தின் மத்தியில் எல்லா வகையான புழு புழுத்து செத்து போன நாய்கள், மரித்து போன ஜனங்கள், கெட்டு அழுகி போன புண்கள் நடுவாக நாம் ஜீவித்தோம் என்று உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒருபோதும் திரும்பி வர விரும்ப மாட்டீர்கள். அதைத்தான் தேவன் அவர் இருக்கும் இடத்திலிருந்து காண்கிறார். அவர் உலகத்தை அந்த நிலையில்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பொறுப்பற்ற கூற்று சகோதரனே, பிரசங்கியே என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். நல்லது, தீர்க்கதரிசி தன்னுடைய சரீரத்தை விட்டு கடந்து சென்ற போது என்ன சம்பவித்தது? அப்போது ஒரு தூதன் அவரிடத்தில் பேசும்போது அவர் சொன்னார், நீர் என்னை அந்த மரித்து கிடக்கிற கெட்டுப்போன சரீரத்திற்குள்ளாகவா மீண்டும் போகச் சொல்கிறீர் என்றார். அவர் தன்னுடைய மனைவியை குறித்தாவது அல்லது பிள்ளைகளை குறித்தாவது அழவில்லை. நீர் என்னை மீண்டுமாக அங்கே போகச் சொல்கிறீரா? ஆம், நீ அதற்குள் திரும்பி போகத்தான் வேண்டும். உனக்காக சில வேலைகளை நான் வைத்திருக்கிறேன். உன் நேரம் வரும் வரைக்கும் நீ அந்த பிரேதத்திற்குள் ஜீவிக்க வேண்டும்.
ஆனால் ஒரு நாள் அவர் மீண்டும் அந்த பிரேதத்தை விட்டு வெளியே சென்றார். பிறகு அந்த தூதன் ஒருபோதும் மீண்டும் அதற்குள் திரும்ப வேண்டும் என்று சொல்லவில்லை. தூதன் உன்னுடைய அசைந்தாடும் நாற்காலியில் அமர்ந்து அசைந்தாடி மீதமிருக்கிற மணவாட்டி இவ்வுலகத்தில் தங்களுடைய பிரேதங்களை விட்டு வெளியேறி மறுரூபம் ஆகும் வரைக்கும் இளைப்பாறிக் கொண்டிரு என்றார். ஓ தேவனுக்கு மகிமை! ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. இது ஒரு சந்தோஷமான நேரம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த காலை வேளை ஒருவரும் துக்கமாய் இருக்கக்கூடாது. பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் துக்கமாய் இருந்தால் நீங்கள் உலகத்துக்காக இயங்குகிறீர்கள் அல்லது பல்வேறு சோதனைகளினால் அதிகமாய் பாரப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அந்த சோதனைகளை இறக்கிவிடுங்கள். கஷ்டங்களை பின்பாக தூக்கி போடுங்கள். ஆம் ஐயா, நாம் முன்னோக்கி செல்வோம். நாம் சந்தோஷமாயிருக்க ஒன்றை பெற்றிருக்கிறோம். நாம் குதூகலம் கொள்ள ஒன்றை பெற்றிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே எந்த ஒரு கண்ணீராக இருந்தாலும் அது நன்றி அறிதலின் கண்ணீரும் சந்தோஷத்தின் கண்ணீரும் தேவனை புகழ்ந்து போற்றும் கண்ணீராக இருக்க கடவுது. தேவன் அதை விரும்புகிறார். ஆம், தேவனை தொழுது கொள்ளவும் ஜெபிக்கவும் ஒரு வேளையுண்டு. பிசாசினால் கட்டப்பட்டவர்களாகி இருக்க வேண்டாம். பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை வெகு காலமாய் எட்டி உதைத்து கொண்டு வந்தான். இப்போது அவனை நாம் கால் பந்தை போல எட்டி உதைக்கும் நேரமாயிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மறந்து விடுங்கள். உங்கள் எல்லா சோதனைகளையும் எல்லா பலவீனங்களையும் மறந்து விடுங்கள். பிசாசானவன் உங்களை ஒரு தவறு செய்ய வைத்துவிட்டு பின்பு உங்களை அவன் தொடர்ந்து குத்தி கொண்டு உங்களிடத்தில் நீ ஒரு மாயமாலக்காரன், நீ இது, நீ அது என்பான். நான் சொல்லுகிறேன், பிசாசை உதறி போடுங்கள். உங்களிடத்தினின்று பிசாசை தூக்கி எறியுங்கள். ஆம், அவ்வகையான எண்ணங்களை தூக்கி எறியுங்கள். சந்தேகங்களை விசிறி போடுங்கள். இந்த காலை வேளையிலே அது போன்ற ஒரு மெய்ப்பர் உங்களுக்கு இல்லை. எப்பொழுதாவது என்னை இப்பிரசங்க பீடத்திற்கு விசனமாகவும் அரை மனதோடும் வந்ததை பார்த்ததுண்டா? சகோதரர்களே, என்னால் முடியும் என்று நினைக்கிறீர்களா? என்னால் முடியுமா என்ற சந்தேகம் எனக்கில்லை. நான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன். ஆம் ஐயா, என்னுடைய ஆவிக்குரிய சரீரம் அங்கே மேலே இருக்கிறது. அங்கே மேலே மற்றொரு சகோதரனாகிய நான் இருக்கிறேன். அங்கே மற்றொரு சகோதரனாகிய நீ. தேவனை நேசிக்கும் வரை, பிதாவின் அன்பு உன்னிருக்கும் வரை நீ அங்கே இருக்கிறாய். உங்கள் சந்தேகங்களை தூக்கி எறியுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் சந்தேகங்களை சந்தேகியுங்கள் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி கூறுகிறார். ஆமையா, அவருக்கு துதியின் பலிகளை செலுத்துங்கள். ஓ பிரியமான பிள்ளைகளே, ஆம், பிசாசு கிறிஸ்தவர்களாகிய உங்கள் மேல் அதை கொண்டு வந்து உங்களை அவன் கட்டுகிறான். நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி, நீங்கள் ஆராதிக்க முடியாதபடி, பாட முடியாதபடி, நடக்க முடியாதபடி, சிரிக்க முடியாதபடி, பேச முடியாதபடி உங்களை கட்டுகிறான். சகோதர சகோதரிகளே, அதற்கெல்லாம் நீங்கள் பணிய போவதில்லை. இல்லை ஐயா, கப்பலானது ஒரு பக்கமாய் சாயவிருந்தாலும் அதன் மேல் இருக்கும் கொடியானது உயர பறக்கிறது. ஓ, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நிச்சயமாக துறைமுகத்தை சென்றடைவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நிச்சயமாக துறைமுகத்தை சேருவோம். ஓ நல்லது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ பிரியமான பிள்ளைகளே, இதை கேளுங்கள். ஒருவேளை நீ ஒரு செத்த மாயமாலக்காரனாய் வார்த்தையை குறித்து ஒரு கவலையும் கொள்ளாமல், வாழ்க்கையை குறித்து ஒரு கவலையும் கொள்ளாமல், ரட்சிப்பை குறித்து ஒரு கவலையும் கொள்ளாமல் உலகத்தோடே அப்படியே தொற்றிக் கொண்டிருப்பாயானால் உனக்காக என்னால் கணக்கு ஒப்புவிக்க முடியாது. ஆனால் கர்த்தரை நேசிக்கிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம். வார்த்தையை விரும்புகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஜீவனை விரும்புகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதிகமான தியாகங்களை செய்திருக்கிறோம். எவ்வாறு பிசாசு உன்னால் முடியாது என்று சொல்வதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? உன்னால் முடியும், உன்னால் முடியாது என்பதன் அர்த்தம் என்ன? பிசாசு உங்களுக்கு அது கிடையாது, நீ மறுபடியும் பிறக்கவில்லை என்றும் இது என்றும் அது என்றும் கூறுவான். உங்களுக்கு எது இல்லையோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதற்கு உத்தமமாய் இருக்க வேண்டும். உங்கள் செவிகளை திறந்து தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னவெல்லாம் நீ பெற்றிருக்கவில்லையோ அதை தேவன் உனக்கு கொடுப்பார். பயப்படாமல் விசுவாசியுங்கள். விசுவாசிப்பவர்களுக்கு சகலமும் கைகூடும். ஓ
தேவனுக்கு நன்றி. நாம் தாறுமாறான காலத்தில் ஜீவிக்கிறோம் பிரியமான பிள்ளைகளே. தேவனும் மற்றும் ஒரு உண்மையான வெளிப்பாடும் தவிர சகலமும் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. சபைகளும் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கிகளும் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஸ்தாபனங்களிலிருந்து தப்பி வந்தவர்கள் மல்கியா 4 தேவன் அனுப்பின செய்தியின் மூலமாய் செய்தி விசுவாசிகளாய் வெளியிலிருந்து உள்ளே வந்து சில காலம் நன்றாய் ஓடினார்கள். ஆனால் அவர்களும் மயக்கப்பட்டார்கள். சகோதரன் பவுல் கூறினது போல், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்களை மயக்கினவன் யார் என்றார். ஆகவே அழைக்கப்படாத பிரசங்கிகளும் கள்ள அபிஷேகம் பெற்றவர்களும் இந்த செய்தியின் கீழ் வந்து தேவனுடைய பிள்ளைகளை மயக்கி போட்டுவிட்டனர் என்பதை கண்டறிந்தோம். பரிசுத்தத்தின் செய்தியை அழித்து போட்டது நிமித்தம் அவர்களை மயக்கி விட்டார்கள். அவ்வாறு செய்துவிட்டு இடி முழக்கங்களை பிரசங்கிக்கிறோம் என்று உரிமை கோருகின்றனர். அந்த கள்ள இடி முழக்கங்கள் வந்த நேரம் முதல் நாம் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மக்களுடைய கவனமெல்லாம் இந்த இடி முழக்கங்களின் மீது திசை திருப்பி எல்லாவற்றையும் தலையிலே ஏற்றிக்கொண்டு கற்பனையான உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல வருடங்களாக கடைபிடித்து வந்த பரிசுத்தத்தின் செய்தியை அலட்சியம் செய்துவிட்டு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், இது போன்ற மாய தோற்றத்தினால் மக்களை மயக்கி அவர்கள் மக்களை 7 இடிமுழக்கங்கள் என்னும் மாய தோற்றத்தினால் மயக்கிறதின் நிமித்தம் அவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தின் செய்தியை அலட்சியம் செய்துவிட்டனர். தீர்க்கதரிசியின் சாதாரண அடிப்படையான போதகத்தை அதை தவிர்த்ததன் நிமித்தம் தீர்க்கதரிசி எதை அசுத்தம் என்றும் வேதத்திற்கு புறம்பானது என்றும் கூறினாரோ அதையே தேவனுடைய வீட்டிற்குள் மீண்டும் கொண்டு வந்து விட்டனர். ஓ ஆம் பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது நாம் வேத புரட்டு தொகுப்பு எண் 48 அதை பார்ப்போம். தொலைக்காட்சி மீண்டும் வீட்டிற்குள் நுழைதல், வீடியோக்களோடு கள்ள இடிகளை பிரபலப்படுத்துதல். ஆகவே இங்கு நான் ஒரு காரியத்தை எடுக்கிறேன். இது செய்திக்குள்ளாக வந்திருக்கும் ஒரு வேத புரட்டு. அது தொலைக்காட்சியை குறித்ததாகும். தேவனுடைய தீர்க்கதரிசி தொலைக்காட்சி பெட்டிக்கு நேரடியாக எதிரானவர். ஏன் தீர்க்கதரிசியாகிய எலியா தொலைக்காட்சிக்கு எதிர்த்து அவ்வளவு கடுமையாக பேச வேண்டும்? இங்கு தொலைக்காட்சிக்கு எதிராக சகோதரன் பிரண்ணாமால் சொல்லப்பட்ட 120 மேற்கோள்கள் என்னிடம் உண்டு. ஏன் அவர் தொலைக்காட்சிக்கு விரோதமாக அவ்வளவு கடுமையாக இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, அதை புரிந்து கொள்வது மிக சுலபம். இவ்வுலகத்தில் உண்டாயிருக்கும் சோதோம் கொமராவின் எல்லா தாறுமாறுகளையும் ஏற்றிச் செல்லும் வாகனமாக தொலைக்காட்சி இருக்கிறது. ஆண்களின் முறைகேடு, ஸ்திரீகளின் முறைகேடு, பாலியல் உறவுகளின் முறைகேடு, சிறுவர்களின் முறைகேடு, உடை அணிதலின் முறைகேடு, இசையில் முறைகேடு, இந்த தலைமுறையில் காணப்படும் முறைகேடுகள் எல்லாவற்றையும் உலகத்தின் பல்வேறு பாகத்திற்கு கொண்டு செல்லும் கருவியாக இத்தொலைக்காட்சி இருக்கிறது. ஆகவே தொலைக்காட்சியானது பிசாசு தன்னுடைய தீமையான, பாவமான, அசுத்தமான, அநீதியான இவ்வுலகத்திலேயே மிகவும் இழிவான தேசத்தின் ஹாலிவுட்டிலிருந்து வரும் எல்லா அசிங்கத்தையும் எடுத்துச் செல்லும் அவனுடைய கண்டுபிடிப்பாய் இருக்கிறது. இந்த உலகிலேயே மிகவும் கெட்டுப்போன மற்றும் பெருமை பிடித்த நாடு அமெரிக்கா. அது இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய ஹாலிவுட்டின் கொள்கையின் மூலம் கெடுத்து போட்டிருக்கிறது. நான் தொலைக்காட்சியை குறித்து பேசும்போது ஒருவேளை சகோதரன் பிரண்ணாம் இங்கிருப்பாரானால் அவர் அந்த இணையதளத்தில் என்ன இருக்கிறது என்று அறிவாரானால் அந்த இணையதளத்தில் இருக்கும் கேடுகெட்ட பாவங்கள் மற்றும் கண்ணிகள் அவர் அந்த இணையதளத்திற்குள் எதிராக அதே அளவில் அதை எதிர்த்திருப்பார். சில கிறிஸ்தவர்கள் நேர கணக்கில் காணொளிகளை பார்த்து கொண்டும் சில ஆபாசமான படங்களை பார்த்து கொண்டிருக்கிறதற்கும் எதிராக அவர் பிரசங்கித்திருப்பார். நான் செய்தியை பின்பற்றுவர்களை குறித்து பேசுகிறேன். அவர்கள் அந்த ஆபாசமான படங்களை பார்த்து கொண்டு பல மணி நேரம் அதிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சகோதரன் பிரண்ணாம் தொலைக்காட்சியை குறித்து சொன்ன அதே அளவில் இந்த இணையதளமும் தீமையாய் இருக்கிறது. அவர் தொலைக்காட்சியின் காலத்தில் ஜீவித்தார். அப்பொழுது இன்னுமாய் இணையதளம் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே அதற்கு எதிராகவும் அவர் பேசினார். அவர் சினிமாவுக்கு விரோதமாக பேசினார், தொலைக்காட்சிக்கு விரோதமாக பேசினார். ஆனால் தொலைக்காட்சியின் கெடுதியை குறித்து அநேகர் சரியாக மதிப்பிடவில்லை. தாறுமாறையும் தாழ்மையும் சுத்தமான நாடுகளாகிய ஆப்பிரிக்கா,
சீனா, இந்தியா மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் கருவியாகவும் வாகனமாகவும் இருக்கிறது. அது போக்குவரத்து சேவையை செய்கிறது. எனக்கு செவி கொடுங்கள் பிரியமான பிள்ளைகளே. நான் இப்பொழுது கூறின அந்த தொலைக்காட்சி பெட்டியின் தீமையை காண முடியவில்லை என்றால் நீ ஒரு குருடனாயிருக்கிறாய். அது மாம்சத்தின் இச்சையையும் கண்களின் இச்சையையும் மற்றும் ஜீவனத்தின் பெருமையையும் கொண்டிருக்கிறது. அந்த தொலைக்காட்சி எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு முழு உலகத்திலும் அது வலம் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் நீங்கள் ஒரு செய்தி விசுவாசி என்று அழைத்துக் கொண்டு நேரத்தை எடுத்துக்கொண்டு அங்கு சென்று ஆபாச படங்களை பார்ப்பீர்களானால் நீ ஒரு பிசாசு பிடித்தவன். நீ உன் கண்களிலே அதை பொருத்துவாயானால் நீ ஒரு கேடுகெட்ட கிறிஸ்தவன். உன்னிடத்தில் ஒரு துளி ஆவியும் இல்லை மற்றும் நீ மறுபடியும் பிறக்கவில்லை. நீ ஒரு செத்த மாயமாலக்காரன். தேவனுடைய தீர்க்கதரிசி இவை எல்லாவற்றையும் நிலைநாட்டின பிறகும் நீ சென்று கேபிள் டிவியை கொண்டிருப்பாயானால் நீ சிறியவனோ வயதானவனோ நீ ஒரு பயங்கரமான பிசாசு பிடித்தவன். அவர்கள் ஆபாச படங்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு அது போன்ற கேபிள் டிவி வேண்டும். ஆம், அவர்கள் பிள்ளைகளுக்கு அதை காட்டாமல் தாங்கள் மட்டும் பார்த்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள். இல்லை, நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. நீ கிறிஸ்தவன் அல்ல. உன்மேல் பிசாசு பிடித்திருக்கிறது. மேலும் சோதோம் கொமரா உன்னை விழுங்கி போடும்படி நீ அனுமதிக்கிறாய். அது போன்று எப்படி பிறந்தோமோ அதே விதமாக நிர்வாணத்துடன் கணவனும் மனைவியும் காதல் கொண்டு உடல் உறவில் ஈடுபடும் ஆபாசமான காட்சியை திரையில் காண்பதற்கு நீ முழுவதுமாக ஒரு இச்சை கொண்டவனாய் இருக்க வேண்டும். நீ ஒரு கேடுகட்ட விசுவாசியாய் இருக்கிறாய். கேடுகட்ட கிறிஸ்தவனாய் இருக்கிறாய். நீ ஒரு செத்த மாயமாலக்காரனாய் இருக்கிறாய். நீ ஒரு பிசாசு பிடித்தவன். எந்த பிரசங்கி அதை சபையில் அவ்வாறு அனுமதித்தார் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. அவர்கள் தீர்க்கதரிசியோடு எவ்வளவு நெருக்கமாய் இருந்தார்கள் என்பதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை. அவர்கள் எவ்வளவு காலமாக செய்தியின் கீழ் இருந்தார்கள் என்றும் எனக்கு கவலை இல்லை. எவ்வளவுதான் தணிக்கை செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை நான் பார்க்கிறேன் என்றாலும் எனக்கு கவலை இல்லை. உனக்குள் பிசாசு இருக்கிறது பிரசங்கியே. மேலும் நீ ஜனங்களை வஞ்சித்து விட்டாய். இந்த 7 இடிமுழக்க பிரசங்கிகள் தான் இந்த தொலைக்காட்சியை மீண்டுமாக கொண்டு வந்தார்கள். அவர்கள் அதை வீட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். நமக்கு இங்கே அநேக சாட்சிகள் நம்மிடத்திலே உண்டு. நம் மத்தியில் இருக்கும் ஊழியக்காரர் அவர்களோடு இருந்து பிரசங்கித்து வந்தவர்கள் தான். அவர்களை பின்பற்றின மக்களும் நம் மத்தியில் இன்று இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றின டீக்கன்மார்களும் இப்பொழுது நம் மத்தியில் உள்ளனர். எல்லாருடைய வீட்டிலும் தொலைக்காட்சி இருந்தது. அவர்கள் பரிசுத்தத்தின் செய்தியை கேட்ட மாத்திரத்தில் மனம் திரும்பி இன்று நம் மத்தியில் அமர்ந்திருக்கின்றனர். ஆம் பிரியமான பிள்ளைகளே, சகோதரன் பிரண்ணாம் அதற்கு கடும் எதிரானவர். அவர் அதை நேரடியாக எதிர்ப்பதற்கு காரணம் என்னவெனில் அது எல்லாவித தாறுமாறுகளையும் எல்லாவித முறைகேடுகளையும் சுமந்து கொண்டு வருகிறது. உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அதில் நீங்கள் காண முடியும். மேலும் உன்னிடத்தில் இணையதளம் இருக்குமானால் ரகசியமாக அது போன்ற காரியங்களுக்குள்ளாக சென்று அதை பார்ப்பாயானால் நீ ஒரு செத்த மாயமாலக்காரன். இணையதளத்தில் ஒரு பெண் எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக ஒரு குழந்தையை பெற்றால், ஆடையை கலைந்து நிர்வாணமாகி இந்த முழு உலகமும் பார்க்கும் வண்ணமாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். நீ கெட்டு அழுகி போன எசபேல் அந்த பெண் முன்பு ஒரு பரிசுத்த ராணியா இருக்கிறாள். ஆமையா, அது ஒரு பயங்கரமான செயல். அந்த காரியங்களை எல்லாம் பார்ப்பதற்கு நீ அந்த இணையதளத்தில் இருப்பது, நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு ஆவி இருக்க வேண்டும். சினிமா படங்களை வாங்கி அதை ரகசியமாக உன் வீட்டில் போட்டு பார்ப்பது, அது தொலைக்காட்சியை பார்ப்பதற்கு நிகரானது. ஆம், அதே பிசாசுதான் உன்மேல் இருக்கிறது. ஆமையா, இவ்வுலகத்தில் தடையில்லா காதல் என்று கூறப்படும் ஃப்ரீ லவ் இருக்கும் இதே காலத்தில் தான் தொலைக்காட்சியும் மிக பிரபலம் பெற்றது. தடையில்லா காதலின் காலம் 1960ஆம் ஆண்டுகளில் முத்திரைகள் திறக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த பிசாசுகள் உலகத்தில் அவிழ்த்து விடப்பட்டது. அந்த தொலைக்காட்சியானது உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு தடையில்லா காதலை, இந்த சந்ததியிடம் ஆண் புணர்ச்சி பற்றியும் வேசித்தனத்தை பற்றியும் அறிவுறுத்தி அதில் தவறு ஒன்றும் இல்லை என்றும் அது ஏற்றுக்கொள்ளப்படலாம் என்றும் எடுத்து காட்டுகிறது. அவர்கள் படுக்கை அறைக்கு வரையறுக்கப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் திரைக்கு கொண்டு வந்து மக்கள் நேரடியாக காணத்தக்கதாக செய்துவிட்டனர். அந்த தொலைக்காட்சி அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் ஆனது. அத்தொலைக்காட்சி மக்களுக்கு கற்பித்தது எவ்வாறு கார் நிறுத்தும் இடத்திலும் மற்ற பொது இடங்களிலும் உடலுறவு கொள்வது என்பதை கற்பிக்கிறது.
மேற்கிந்திய தீவுகளிலும் மற்றும் ஆப்பிரிக்கா, இந்தியா போன்ற பின்தங்கிய நாடுகளில் இருந்த ஜனங்கள் அமெரிக்கரையும் ஹாலிவுட் நட்சத்திரங்களையும் காட்டிலும் மோசமாக நடந்து கொள்கின்றனர். அந்த நாற்றம் பிடித்த பிசாசு அவர்களை பிடித்து கொண்டான். நாய்களைப் போல மால்களிலும் வியாபார இடங்களிலும் அவ்வாறாக நடந்து கொள்கிறார்கள். நாற்றம் பிடித்த மாயமாலக்காரர்கள். இந்த உலகத்தை தேவன் கொளுத்த போகிறார். ஆமையா, அவர் கொளுத்த போவதாக வாக்குரைத்திருக்கிறார். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றும் இந்த செய்தியின் கீழாக இருக்கும் எந்த ஒரு மாயமாலக்காரனும் அவர்களோடு கூட எரிந்து போவான். ஆமையா, இந்த செய்தியின் கீழாக இருக்கும் ஜனங்கள் தங்களுடைய ஆத்மாவை கொண்டு இது போன்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி மிகவும் பக்திமான் போல் நடிக்கிறார்கள். தொலைக்காட்சியில் உங்கள் தலையை சாய்த்து வைத்து எவ்வாறு சரியாக நீ வெளியே வர முடியும்? இல்லையா, நீங்கள் பிசாசு பிடித்தவர்கள். ஆம், நீங்கள் பிசாசு பிடித்தவன். ஆகவே தான் சகோதரன் பிரென்னாம் தன் முழு இருதயத்தோடும் அந்த தொலைக்காட்சியை எதிர்த்தார். ஏனென்றால் அது தடையில்லா தாராள காதலின் காலமாயிருந்தது. அந்த தடையில்லா தாராள காதல் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைகள் வாயிலாக இம்முழு உலகிற்கும் கொண்டு சென்று இந்தியர்களை கெடுத்து, சீனர்களை கெடுத்து, கருப்பு இனத்தவர்களை கெடுத்து மற்றும் வெள்ளையனையும் இம்முழு உலகத்திலேயும் கெடுத்து போட்டது. இப்பொழுது அந்த காரியம் தேவனால் உண்டானது என்று எனக்கு நீங்கள் சொல்லுகிறீர்களா? இந்த பிரசங்கிகளும் இடிமுழக்கம் கிடைத்தவுடன் அந்த இடிமுழக்கம் இதை மறுபடியுமாக வீட்டிற்கு கொண்டு வர சொன்னது. நீ கெட்டு போயிருக்கிறாய். ஆம், அவர்கள் அதிலே ஒரு வேத புரட்டை உண்டு பண்ணினார்கள். அவர்கள் சகோதரன் பிரென்னாமின் ஒரு மேற்கோளை கண்டுபிடித்தனர். இப்பொழுது நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டப் போகிறேன். எல்லா இடிமுழக்க பிரசங்கிகளும் மற்றும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் சகோதரன் பிரென்னாமின் ஒரே ஒரு மேற்கோளை சார்ந்து கொண்டு அவர்கள் தொலைக்காட்சியை பார்ப்பதற்கு சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், அது வார்த்தையையும் செய்தியையும் புரட்டுகிற சர்ப்பமாயிருக்கிறது. அந்த ஒரே ஒரு மேற்கோளை சார்ந்து கொண்டு தீர்க்கதரிசி கூறின மற்ற அனைத்தையும் உதாசீனப்படுத்தி எது சரியில்லையோ அதை செய்வதற்கு ஒரு சாக்குப்போக்கை காட்டுகிற தீய சுபாவமாயிருக்கிறது.